அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல் மக்தூம் பகுதி 50. திடீரென ஏற்பட்ட அபாயகரமான சூழ்நிலையை கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராணுவத்தின் உயர்மட்ட ஆலோசனை சபையை கூட்டினாங்க. அதுல தற்போதுள்ள நிலைமையை சுட்டிக்காட்டி தங்களது படையினருடனும் அதன் தளபதிகளுடனும் கருத்துக்களை பரிமாறி கொண்டாங்க. அப்போது சிலருடைய உள்ளங்கள் அச்சத்தால நடுங்குச்சு. ரத்தம் சிந்துபடியான போரை பயந்தாங்க. இவர்களை பற்றி தான் அல்லாஹ் திருமுறையில் இவ்வாறு கூறுகிறான்: நபியே, உங்களது இறைவன் உங்கள் இல்லத்திலிருந்து சத்தியத்தை கொண்டு உங்களை வெளியேற்றிய சமயத்தில் நம்பிக்கையாளர்களில் ஒரு கூட்டத்தினர் உங்களுடன் வர விரும்பாதவரை போர் செய்வது அவசியம் என அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் இந்த உண்மையான விஷயத்தில் அவர்கள் உங்களுடன் தர்க்கிக்கின்றனர். தங்கள் கண்ணால் காணும் மரணத்தின் பக்கமே அவர்கள் ஓட்டி செல்லப்படுகின்றனர் போலும். அல் குர்ஆன் 8வது அத்தியாயம் 5 மற்றும் 6. ஆனால் படையின் தளபதிகளோ மிக துணிவுடன் இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து அழகாக பேசி முடிச்சாங்க. பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுந்து அழகாக அவங்களும் பேசினாங்க. பின்பு மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுந்து பேசினாங்க. அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழியில் செல்லுங்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம். அல்லாஹுவின் மீது சத்தியமாக சங்கை மிகு திருக்குர்ஆனில், மூசாவே, அவர்கள் அதில் இருக்கும் வரையில் ஒரு காலமும் நாங்கள் அதில் செல்லவே மாட்டோம். நீங்களும் உங்களுடைய இறைவனும் அங்கு சென்று அவர்களுடன் போர் புரியுங்கள். நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருப்போம். அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 24வது வசனம். என்று இஸ்ரவேலர்கள் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியதைப் போல் நாங்கள் உங்களிடம் கூற மாட்டோம். மாறாக நீங்களும் உங்களது இறைவனும் போர் புரியுங்கள். நாங்களும் உங்கள் இருவருடன் சேர்ந்து போர் புரிவோம். சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பியவன் மீது ஆணையாக நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு பர்குல் கிமாது என்ற இடம் வரை சென்றாலும் நாங்களும் உங்களுடன் மிக துணிவுடன் வருவோம். இவ்வாறு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு கூறி முடித்தார். அவரின் வீர உரையை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பாராட்டி புகழ்ந்து அவருக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள். இந்த 3 தளபதிகளும் முஹாஜிர்களில் உள்ளவங்க. முஹாஜிர்கள் படையில் மிக குறைவானவர்களா தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தளபதிகளின் கருத்துக்களை அறிய விரும்பினாங்க. ஏன்னா இவர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. மேலும் போரினால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் அன்சாரிகளையே அதிகம் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகபாவில் செய்து கொண்ட உடன்படிக்கையில் அன்சாரிகள் மதினாவிற்கு வெளியே சென்று போர் புரிய வேண்டும் என்ற நிபந்தனை இல்லாமல் இருந்தது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளின் கருத்துக்களை கேட்க விரும்பினாங்க. 3 தளபதிகளின் பேச்சை கேட்டதற்கு பின்பு அன்சாரிகளை மனதில் கொண்டு, மக்களே, எனக்கு ஆலோசனை கூறுங்கள் என்று பொதுவாக கூறினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கத்தை விளங்கி கொண்ட அன்சாரிகளின் தளபதியாக இருந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, அல்லாஹுவின் தூதரே, எங்களிடம் கேட்பது போல் தெரிகிறதே என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து பின்வருமாறு பதிலளித்தார்கள்: நாங்கள் உங்களை விசுவாசித்தோம், உங்களை உண்மையானவர்கள் என நம்பினோம், நீங்கள் கொண்டு வந்தது தான் சத்தியம் என்று சாட்சி கூறினோம், இதை ஏற்று உங்களின் கட்டளைகளை செவிமடுத்தோம், அதற்கு கட்டுப்படுவோம் என்று உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் செய்து கொடுத்தோம். எனவே நீங்கள் விரும்பிய வழியில் செல்லுங்கள். உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு கடலுக்குள் மூழ்கினால் நாங்களும் மூழ்குவோம். எங்களிலிருந்து ஒருவரும் பின்தங்கிவிட மாட்டார். நாளை எங்களுடன் எதிரிகளை நீங்கள் சந்திப்பதை நாங்கள் வெறுக்கவில்லை. நிச்சயமாக போரில் நாங்கள் உறுதியுடன் இருப்போம். எதிரிகளை சந்திப்பதில் உண்மையாளர்களாக இருப்போம். உங்களுக்கு கண் குளிர்ச்சி தருபவற்றை அல்லாஹ் எங்களால் வழங்கலாம். அல்லாஹுடைய அருளுடன் எங்களை அழைத்து செல்லுங்கள். மற்றொரு அறிவிப்பில் வந்துள்ளது: அல்லாஹுவின் தூதரே, தங்களின் இல்லங்களில் இருந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்வது மட்டுமே கடமை என அன்சாரிகள் நினைப்பார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா? அன்சாரிகளின் சார்பாக நான் பேசுகிறேன், அவர்களின் சார்பாக நான் பதிலளிக்கின்றேன். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பணிந்து செல்லுங்கள். நீங்கள் விரும்பியவருடன் உறவு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பியவரை உறவை வெட்டி விடுங்கள். நீங்கள் விரும்பியதை எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பியதை எங்களுக்கு கொடுங்கள். நீங்கள் எங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டது நீங்கள் எங்களுக்காக விட்டு விட்டதை விட மேலானதாகும். நீங்கள் எங்களுக்கு எவ்விஷயத்திலும் எதை கட்டளையிடுகிறீர்களோ அந்த விஷயத்தில் எங்களின் செயல்கள் உங்களின் கட்டளைகளை கிணங்கத்தான் இருக்கும். அல்லாஹுவின் மீதானையாக நீங்கள் எங்களை கிம்தான் பகுதியில் உள்ள பர்க் என்ற இடம் வரை அழைத்து சென்றாலும் நாங்கள் உங்களுடன் வருவோம். அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் எங்களை கடலுக்குள் அழைத்து சென்று மூழ்கினால் நாங்களும் மூழ்குவோம் என்று சஅத் இப்னு முஆத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். சஅதின் பேச்சையும் அவரது உற்சாகத்தையும் கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த ஆனந்தம் அடைந்தாங்க. பின்பு நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் 2 கூட்டங்களில் ஒன்றை எனக்கு வாக்களித்துள்ளான். அல்லாஹுவின் மீது ஆணையாக அக்கூட்டத்தினர்
வெட்டுண்டு விழும் இடங்களை நான் இப்போது பார்ப்பதை போன்றே இருக்கின்றது என்று கூறினார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஃபிரான் என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு அசாஃபிர் வழியாக சென்று தஃபா என்ற இடத்தை அடைந்து பின்பு அங்கிருந்து மலை போன்ற மிக பெரிய மணற்குன்றான ஹன்னானை வலப்பக்கம் விட்டுவிட்டு பத்ருக்கு சமீபமாக வந்து இறங்கினார்கள். அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குகைத்தோழர் அபுபக்கருடன் மக்கா படைகளை கண்காணிக்க புறப்பட்டார்கள். அவ்விருவரும் மக்கா படையினர் எங்கு கூடாரமிட்டுள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்ள சுற்றி கொண்டிருக்கும் போது ஒரு வயது முதிர்ந்தவரை பார்த்தார்கள். அவர்களிடம் குறைசிகளை பற்றியும் முகமது மற்றும் அவரது தோழர்களை பற்றியும் உமக்கு தெரியுமா என்று விசாரித்தார்கள். அவர் தங்களை யார் என விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்கள் இரு படைகளை பற்றியும் விசாரித்தார்கள். ஆனால் அந்த வயது முதிர்ந்தவரோ, நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை சொல்லாதவரை நான் உங்களுக்கு எந்த செய்தியையும் கூற மாட்டேன் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் கேட்டதை நீர் கூறினால் நாங்கள் யார் என்பதை உமக்கு கூறுவோம் என்றார்கள். அதற்கு அந்த வயோதிகர், அவ்வாறுதானே என்று கேட்க அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆம் என்றார்கள். அதற்கு பின் அந்த வயோதிகர், முகம்மதும் அவர்கள் தோழர்களும் இன்ன நாளில் மதினாவிலிருந்து வெளியேறினார்கள் என்று எனக்கு செய்தி கிடைத்தது. எனக்கு இந்த செய்தியை கூறியவர் உண்மையை கூறியிருந்தால் அவர்கள் இன்று இந்த இடத்தில் இருப்பார்கள் என்று மதினாவின் படை இருந்த இடத்தை சரியாக கூறினார். மேலும் குறைசிகள் இந்த நாளில் மக்காவிலிருந்து கிளம்பினார்கள் என்று எனக்கு செய்தி கிடைத்தது. எனக்கு இச்செய்தியை கூறியவர் உண்மையை கூறியிருந்தால் அவர்கள் இன்று இன்ன இடத்தில் இருப்பார்கள் என்று மக்கா படை தங்கியிருந்த இடத்தை சரியாக கூறினார். பின்பு நீங்கள் யார் என்று அவர் கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் தண்ணிலிருந்து வந்திருக்கின்றோம் என்று கூறி அங்கிருந்து உடனே சென்று விட்டார்கள். இதை கேட்ட அந்த வயோதிகர், என்ன தண்ணிலிருந்து வந்தீர்களா? எந்த தண்ணிலிருந்து? ஈராக் நாட்டு தண்ணிலிருந்தா என்று புரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தார். அன்றைய மாலை எதிரிகளை பற்றி மேலும் பல புதிய தகவல்களை அறிந்து வருவதற்காக முஹாஜிர்களில் உள்ள 3 முக்கிய தளபதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அலி இப்னு அபு தாலிப், ஜுபைர் இப்னு அவ்வாம், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். இவர்கள் பத்ரின் தண்ணீர் உள்ள இடத்திற்கு சென்றபோது அங்கு இருவர் மக்கா படைகளுக்காக தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்தனர். அவர்களை கைது செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவ்விருவரிடமும் இஸ்லாமிய படையினரை விசாரிக்கவே அவர்கள் நாங்கள் குறைசிகளுக்கு தண்ணீர் எடுத்து செல்ல வந்திருக்கின்றோம் என்றனர். இவர்கள் அபு சுஃபியானின் கூட்டத்தினராக இருக்கலாம் என்றெண்ணி இவர்களின் பதிலை ஏற்றுக்கொள்ளாமல் கடுமையாக அடித்தனர். அடிக்க பயந்த அவ்விருவரும், ஆம், நாங்கள் அபு சுஃபியானின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் என்றனர். உடனே அவ்விருவரையும் அடிக்காமல் விட்டுவிட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்தவுடன் தங்களது படையினரை கண்டிக்கும் விதமாக, அவ்விருவரும் உங்களிடம் உண்மையை கூறிய போது அடித்தீர்கள், ஆனால் பொய் கூறிய போது அவர்களை விட்டுவிட்டீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவ்விருவரும் உண்மையைத்தான் கூறினார்கள். அவர்கள் குறைசிகளுக்காக வந்தவர்களே என்று கூறினார்கள். பின்பு அவ்விருவரையும் அழைத்து குறைசிகளை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கவே, நீங்கள் பார்க்கும் அந்த பெரிய மேட்டிற்கு பின் குறைசிகள் இருக்கின்றனர் என்றனர். அவர்கள் எத்தனை நபர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, மிக அதிகமாக இருக்கின்றனர் என்று அவர்கள் கூறினார்கள். அவர்களிடம் எப்படிப்பட்ட தயாரிப்புகள் உள்ளன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கவே, அதற்கு அவர்கள் தெரியாது என்று கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கின்றார்கள் என்று கேட்க, அதற்கு அவர்கள் ஒரு நாள் 9, மறுநாள் 10 ஒட்டகங்கள் அறுக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 900 1000 வரை நபர்கள் இருக்கலாம் என்றார்கள். பின்பு அவர்களின் குறைசி பிரமுகர்களில் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, உத்பா இப்னு ரபிஆ, சைஃபா இப்னு ரபிஆ, அபுல் பக்தா இப்னு ஹிசாம், ஹக்கீம் இப்னு ஜாம், நௌஃபல் இப்னு குவைலித், ஹாரிஸ் இப்னு ஆமிர், துஐமா இப்னு அதி, நல்ர் இப்னு ஹாரிஸ், ஜம்ஆ இப்னு அஸ்வத், அபுஜஹல் இப்னு ஹிசாம், உமையா இப்னு கலஃப் ஆகியோரும் மற்றும் பலரும் வந்திருக்கின்றார்கள் என அவ்விருவரும் கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி, இதோ மக்கா தனது ஈரக்குலைகளை உங்களுக்கு முன் கொண்டு வந்திருக்கின்றது என்றார்கள். அல்லாஹ் அன்று இரவு மழையை இறக்கினான். அந்த மழை இணை வைப்பவர்களுக்கு அடைமழையாக இருந்தது. அது அவர்களை முன்னேற விடாமல் தடுத்தது. ஆனால் முஸ்லிம்களுக்கோ அது மென்மையான தூறலாக இருந்தது. அம்மழையினால் அல்லாஹ் முஸ்லிம்களை சுத்தப்படுத்தினான். சைத்தானின் அசுத்தத்தை அவர்களை விட்டும் அகற்றினான். அங்கிருந்த மணற்பாங்கான பூமியை முஸ்லிம்கள் தங்குவதற்கு வசதியாக இறுக்கமாக்கி கொடுத்தான். மேலும் அவர்களது உள்ளங்களையும் பாதங்களையும் உறுதியாக்கினான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.